மாதா தொலைக்காட்சியின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நம்மால் நேற்றைய நாளை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைய நாளை உருவாக்க முடியும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பிக் கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்பத்துறை பொது மேலாளர் அன்பு ஒருத்ததை ஜெனித் சிகர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ மீண்டும் உங்களை 4வது வாரத்தில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். எப்படி இருக்கிறீங்க? கடந்த வார பணிகள்லாம் எப்படி போச்சு? நல்லா போயிட்டுருக்குது. கழிந்த வாரம் நமது பவுல் குருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு திருச்சியில் ஓகே இறையியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்குமான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ், ஆமாம், அது ஏஐ பற்றிய ஒரு 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அதை முடிச்சுட்டு முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இறையியல் அப்படிங்கிறப்பமே ஒரு டிஃப்ரெண்ட், அது எப்படி ஃபாதர் அவங்களுக்கு என்னென்ன வழிவகைகளில் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம்? ஆமாம், ஆக்சுவலி நம்ம திருத்தந்தையுடைய ஒரு கடிதம் தான் அதற்கான ஒரு மையமாக இருக்குது. 58வது உலக தொடர்பு நாளுக்கான செய்தி இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. அதற்கு ஒட்டிய விவாதங்கள் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு திருச்சபையிலே. ஸோ அந்த அடிப்படையில் அந்த வகுப்புகளும் இந்த பயிற்சி பாசறைகளும் நடத்தப்பட்டன. திருத்தந்தையினுடைய பதிவுப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு கூட ஒரு கடவுளுடைய கொடை அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும், இறையியலில் அது எப்படி தனித்துவமாக இருக்கணும், இறையியலை இன்னும் மக்களிடம் சென்று சேர்ப்பதற்கு அது எப்படி ஒரு சிறந்த கருவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத திருத்தந்தையினுடைய கடிதத்திலிருந்து நம்ம எடுத்து அதை மாணவர்களுக்கும், குறிப்பாக குருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதை நம்ம பயிற்றுவிக்கணும் அப்படின்ட்டு முடிவு செய்து இந்த பயிற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா கடந்த வாரம் கூட நம்ம வந்தது நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம திரு அவையில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் ஏஐ பற்றி பெரிய அளவில் பேசினது கிடையாது. அப்போ திரு அவையில் ஏஐனுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தோம். கூகுளில் பெரிய அளவில் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் சாட் ஜிபிடியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான திரு அவையில் ஏஐனுடைய பயன்பாடுகள் என்னவெல்லாம் இருக்கலாம், இப்போ இதுவரைக்கும் இல்லை பட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் போகிறப்போ அது ஒரு 10-15 ஐடியாஸ் நிறையா கொடுத்துச்சு. அதில் முதல் ஐடியாவே அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, அருட்பணியாளர் இல்லாமல் ஒரு திருப்பலியை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு போட்டு கீழே அது பிராக்கெட்டில் கொடுத்துருந்துச்சு. பட் இது கேத்தலிக் சர்ச்சினால் அக்செப்ட் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நிறையா அதோட கொடுத்த விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியங்களாக இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம புனிதர்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய மொழிகளில் இல்லை, எல்லாம் பிற மொழிகள். எனக்கு நம்ம இன்டர்நெட்டில் போய் நிறையா தகவல்கள் தேடணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் கிடைக்குது, பிற மொழிகளில் கிடைக்குது, ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் நிறையா கிடைக்கல. அப்போ ஏஐனுடைய பயன்பாட்டின் வாயிலாக அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அதே கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறது வரைக்கும் ஏஐ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஆக்கப்பூர்வமான வழிகள். திருச்சபை என்றாலும் சரி, மற்ற துறைகள் என்றாலும் சரி, இந்த ஏஐ பயன்பாடு என்பது எந்த அளவிற்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை என்பது இதுவரைக்கும் இல்லை. நம்ம திருச்சபையினுடைய கரிசன் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் ரீப்ளேஸ்மெண்ட். ஒருவருடைய பதிலாக ஏஐயை கொண்டு நிறுத்துவது என்பது அது ஆபத்தை தரும். ஆனால் ஒருவருக்கு துணை கருவியாக அதை பயன்படுத்தும் போது அது இன்னும் மனித வளமும் ஒரு செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்து ஒரு இறை செய்தியை, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது இன்னும் ஆழமாக ஒரு பரவலாக்கம் செய்யப்பட்ட தளங்களில் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் திருத்தந்தையினுடைய செய்தியாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதை தான் அன்றைக்கி அந்த தகவல்களும் நிறையா உறுதிப்படுத்தி ஏஐ பற்றி பேச நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்முடைய அன்பர் இந்த டேவிட் ஆரக்கம் அவருடைய கடந்த வார பயணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம். மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் சான் ஹோசே, அங்கிருந்து சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து நான் டோக்கியோவுக்கு சிக்னீஸ் அமைப்பினுடைய ஆசிய கண்டத்தினுடைய பிரதிநிதியாக நான் பங்கெடுக்க சென்றிருந்தேன். அங்கே 4 நாட்கள் அந்த அமர்வுக்கு பின்னால் மீண்டுமாக லாஸ் ஏஞ்சலஸ், அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலே கடந்த வெள்ளிக்கிழமை நான் இறங்கினேன். வெள்ளிக்கிழமை மாலை
நமது மாதா தொலைக்காட்சியின் மிக நெருங்கிய நண்பரான ஃபாதர் ஜெகா அவருடைய அண்ணன் மகளாக இருக்கின்ற பிரசில்லா ஆனந்த் அவருடைய நண்பர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து மாதா தொலைக்காட்சியை பணிகளை குறித்து பேசினோம். அவர்கள் மாதா தொலைக்காட்சிக்காக அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு தொகை அவர்கள் செலுத்தினார்கள். பிறகு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லாஸ் ஏஞ்சலஸிலே லாங் பீச் என்ற இடத்தில் இருக்கின்ற புனித பர்த்தலோமியோ பங்கு ஆலயத்திலே சனி ஞாயிறிலே நான் மறைவுரை நிகழ்த்தி மாதா தொலைக்காட்சிக்காக மக்களை உதவிக்காக அழைத்தேன். அவர்களும் மிக ஆவலோடு பங்கெடுத்தார்கள். பிறகு சனிக்கிழமை திருமதி மேரி, சைமன் மற்றும் ராஜா, ஷீலா இவர்கள் குடும்பங்கள் இணைந்து ஒரு 15 குடும்பங்கள் இவர்களோடு இணைந்து அருட்தந்தை கோபி, பிறகு அருட்தந்தை சுரேஷ், அருட்தந்தை ரீகன், அருட்தந்தை சாமிதுரை, அருட்தந்தை சின்னப்பன் இவர்கள் அனைவரும் இணைந்து திருப்பலி நிறைவேற்றி மக்கள் எப்படி 50-60 பேர் வரைக்கும் வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் மாதா தொலைக்காட்சியாக தொடர்ந்து உதவி செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிறகு திங்கட்கிழமை காலை லாஸ் ஏஞ்சலஸில் மிஷன் ஆஃபீஸில் அதனுடைய இயக்குனராக இருக்கின்ற திருமதி சபரினாவை சந்தித்தேன். அதே நாள் ஆரஞ்சு கவுண்டி என்ற இடத்தில் இருக்கின்ற மிஷன் ஆஃபீஸினுடைய டைரக்டராக இருக்கின்ற லூர்தஸ் அவர்களையும் சந்தித்தேன். பிறகு மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை காலை சாந்தியாகு என்ற இடத்தில் இருக்கின்ற மிஷன் ஆஃபீஸில் அருட்தந்தை சோனி அவர்களை சந்தித்தேன். இவைகளுக்கெல்லாம் எனக்கு வழித்துணையாக இருந்தவர்கள் அருட்தந்தை ரீகனும் என்னுடைய நண்பர் திருவாளர் ஜோசப் அவர்களும் என்னை இந்த இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றார்கள். பிறகு ஆரஞ்சு கவுண்டியினுடைய டைசஸினுடைய விக்கர் ஜெனரலாக இருக்கக்கூடிய அருட்தந்தை ஆஞ்சலோ அவர்களையும் சந்தித்தேன். எனவே பலரையும் சந்தித்து இந்த ஒரு வாரம் முழுக்க அநேக இடங்களிலே மக்களை, குடும்பங்களை, மிஷன் ஆஃபீஸ் போன்ற இடங்களை எல்லாம் சந்தித்து மாதா தொலைக்காட்சிக்கான பணிகளை நான் ஏறெடுத்தேன். பிறகு வருகின்ற சனிக்கிழமை காலை இங்கிருந்து டொரண்டோ நகருக்கு நான் பயணப்படவிருக்கிறேன். எனவே உங்களை சந்தித்தலை மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் எனக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு வேண்டி நிற்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. சிறப்பு. நம்முடைய அன்பவர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவருடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபாதர். இன்னும் ஓரிரு வாரங்களில் தந்தை அவர்கள் நம்முடைய தாயகம் திரும்புவார். தந்தைக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுக்கலாம். அப்படி எனக்கு நேராக கடிதங்களுக்குள்ள. ஸோ இந்த வாரம் முதல் கடிதம் மீண்டும் திருக்கோவிலூர்லேருந்து லூர்து அமலராணி அம்மா எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, நாம் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பார், நாம் கவனித்தால் அவர் பேசுவார், நாம் நம்பினால் கிரியை செய்வார் என்பதை நம் ஆண்டவர் இயேசு விசுவாசத்தோடு நாம் கேட்பதை கேட்டு பதிலளித்து வருகிறார். தொடர்ந்து நமது கரத்தின் கிரியைகளை பொறுப்பெடுக்க ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. 22/8/24 அன்று முப்பெரும் விழாவான டிஎம்ஐ சகோதரிகளின் ரூபி ஜூபிலி, எம்எம்ஐயின் சில்வர் ஜூபிலி, ஏஎம்ஐயின் தேங்க்ஸ் கிவிங் மாஸ் சிறப்பாக இருந்தது. இச்சபையானது ஆற்றும் பணிகள் எப்படி பல வெளிநாடுகளில் சமூகங்களை கட்டி எழுப்புகிறது என அறிந்து கொள்ள முடிந்தது. அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, எத்தியோப்பியா, பப்புவா நியூ கினியா, தென் சூடான், ஜாம்பியா, டான்சானியா, கென்யா, மத்திய ஆப்பிரிக்க நாடுகளின் கொடிகளை வைத்து அந்நாடுகளை அர்ப்பணித்து ஜெபித்ததும் சிறப்பு. மத்திய ஆப்பிரிக்க கர்தினால் பிரெஞ்சு உரை, அதை மொழிபெயர்த்து பேசிய எல் சகாராஜ் அவர்களது பங்கேற்பும் நன்றாக இருந்தது. சென்ற வாரத்தில் ஒளிபரப்பான ஆயர் டி சகாயராஜ் அவர்களின் திருநிலைப்பாடு நிகழ்வும் நேரடி நிகழ்வலையில் நேரில் பங்கேற்ற நிறைவை தந்தது. 25 வருடங்களுக்கு பிறகு புதிய ஆயராக பங்கேற்ற இவர் தஞ்சாவூர் மறைமாவட்டத்தை சிறப்புற வழிநடத்த ஜபங்கள். 26/8/24 அன்று புத்தகம் பேசுகிறது பகுதியில் அருட்பணி குமார் ராஜா அவர்களது மரியன்னையின் முன்னோடிகள் என்ற புத்தகம் பற்றி தந்த விளக்கங்கள் அருமை. தனது 25வது புத்தகமான இதில் அவர் மரியாளின் முன்னோடிகளான யூதித்து, யோசேபேல், அபிகேல் போன்றோரையும் அன்னை மரியாள், சீயோன் குமாரத்தி மற்றும் இனிமைமிகு பாடல் நாயகியோடு ஒப்புமைப்படுத்தி எழுதியதை பற்றியும் விளக்கியது புதுமையான வெளிப்பாடாக கருதுகிறேன். 25/8/24 அன்று வந்ததும் தந்தும் நிகழ்ச்சியில் திருமிக ரவி பெர்னாட் அவர்களது வாட்ஸ்அப் செய்தியை குறிப்பிட்டும் அவரை பற்றியும் பேசியது உண்மை தந்தையே. ஊடகத்துறையில் நிதானம், யதார்த்தம், ஞானம் போன்றவற்றின் வெளிப்பாடாக அவர் இருந்ததை இளம் வயது முதல் நானும் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களில் அவர் கடவுள் நமக்கு தந்த தாளந்துதான் தந்தையே. அவரிடமிருந்து வந்த பாராட்டும் பெருமையே. கடந்த வாரத்தில் முக்கியமாக 27/8/24 மற்றும் 28/8/24 ஆகிய நாட்களில் ஒளிபரப்பான எழுத்துவாசி நிகழ்ச்சிகள் குறிப்பிடத்தக்கவை. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் வாய்ப்பிருந்தும் சவுலை கொல்லாமல் தவிர்த்த தாவீதை
சவுல் சந்திக்கையில் அவர்களின் உரையாடல் விஷுவல் எஃபெக்டுடன் சொல்லும் அவரது அதாவது அருட்பணி ஸ்டான்லி குமார் அவர்களின் பாணி எப்போதுமே சிறப்பு. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மனம் உவந்து மன்னிப்பு தருபவன் புனிதன் என்றதும், உலகில் சிறப்பான 3 கொண்டு வர வானதூதரிடம் கடவுள் பணித்தபோது, முதல் தூதர் தாய்ப்பாலையும், 2ஆம் அவர் விலையுயர்ந்த இரத்தின கல்லையும், 3ஆம் தூதர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டவர் வடித்த கண்ணீரையும் கடவுளிடம் கொண்டு வந்தபோது, ஆண்டவர் மனமாற்றத்தின் கண்ணீரை சிறப்பானதாக ஏற்றது மிகவும் அருமை. காலம் சென்ற புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் சொன்னதை நினைவு கூர்ந்து, பாவத்தில் பெரிய பாவம் நாம் செய்வது என்ன, அவன் செய்வதை விட அவ்வளவு பெரிய பாவமா என்றதும் நிஜ வாழ்க்கையின் பல அனுபவங்களை நினைவு கூற வைத்தது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் பெயர் குறியீடாக கொடுக்கப்பட்டுள்ள காலேபியனான நாபால் ஒரு முட்டாள் என பொருள்படும், சமாளிக்க சிரமமான மனிதன் எனவும், அவனது மனைவி அபிகாயில் அறிவும் அழகும் மிகுந்தவள், தாவீதுக்கும் இவருக்கும் இடையேயான உரையாடல்களை தெளிவாக விளக்கினார். மிகப்பெரிய ஆட்டு மந்தையை உடைய நாபால் அவரது சமூகத்தின் நடைமுறையை எவ்ரிபடி இன் ஹிஸ் வினியார்ட் அண்டர் ஹிஸ் ஃபிக் ட்ரீ என்றதும், தந்தை அவர்கள் ஷிலாங்கில் ட்ரைபல் மக்களிடம் உள்ள ஆங்கில பெயர்களை குழந்தைகளுக்கு வைக்கும் வழக்கத்தையும் மெடிக்கல் என்ற பெயரை கூட வைத்திருந்ததையும் குறிப்பிட்டது நல்லதொரு அனுபவ பகிர்வு. மீண்டும் பகிர விளைந்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோவிலூர். லூர்து அமலராணி அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளும். ஒரு பெரிய நீண்ட ஒரு கடிதமாக அது இருந்துச்சு. பல்வேறு காரியங்களை அவர்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக ஃபாதர். கண்டிப்பாக அவங்களுடைய கடிதங்கள் எப்போவுமே என்ன அப்படின்னா, கடந்த வாரம் மாதா தொலைக்காட்சி அப்படி இந்த ரீகேப் நிறையா தமிழ் சீரியல்கள்லாம் போடுவாங்க இல்லையா? ஆமாம். கடந்த அதே மாதிரி உங்களுடைய கடிதம் எப்போதுமே நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரியான வாய்ப்பினை நமக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு ஆழமாக அதெல்லாம் உன்னித்து கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அது வெளிப்படுத்துது. நிச்சயமாக ஃபாதர். ஸோ சிறப்பானதுமான நன்றி அம்மாவுக்கு தெரிவிச்சுக்கிட்டு அப்படியே அடுத்த கடிதத்துக்கு போயிடலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் மும்பையில் இருந்து ஃபாதர். ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அம்மா அவங்களுடைய கடிதம் வந்திருக்குது. இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 24/7/24 அன்று ஒளிபரப்பப்பட்ட ஷேவா மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி சபையின் 50வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை பார்த்து மகிழ்ந்தோம். அதேபோன்று 18/8/24 அன்று தஞ்சை புதிய ஆயர் டி சகாயராஜ் அவர்களின் திருநிலை வழிபாட்டு நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ந்தோம். இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி எங்களை மகிழ்விக்கும் மாதா தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக 26/7/24 கார்கில் தினம் அன்று கார்கில் வீரர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகளை பற்றி கூறியது அருமை. டீமுக்கு எனது பாராட்டுக்கள். தாத்தா பாட்டிகள் விழாவை முன்னிட்டு ஒளிபரப்பு செய்த சிறப்பு நிகழ்ச்சி அருமையானது. பல குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டி மீது காட்டும் அன்பை உணர முடிந்தது. மாதா தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். 6/8/24 அன்று ஒளிபரப்பப்பட்ட சாந்தோம் நினைவலைகள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. திரு ராஜேந்திரன் மற்றும் ஸ்ரீலேகா இவர்களின் சந்திப்பில் அவர்களது அனுபவங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். மாதா தொலைக்காட்சியின் இத்தகைய பணிகள் தொடர வாழ்த்துக்களும் ஜெபங்களும். என் வாழ்வில் மரிய வியானி நிகழ்ச்சியில் பல அருட்தந்தையர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். சிறப்பாக உள்ளது. டிவைன் சிங்கர், சீனியர், யூத் அண்ட் ஜூனியர் நிகழ்ச்சிகள் அருமையிலும் அருமை. பலருடைய பாடும் திறமை மாதா தொலைக்காட்சி மூலம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் சூப்பர், அருமையிலும் அருமை. பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் 15/8/24 திரு தேவனையன் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கு பற்றி விளக்கமாக கூறினார்கள். மிகவும் பொருள் பொதிந்த பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. அதேபோன்று என் இந்தியா என் கனவு நிகழ்ச்சியில் திரு ரவி IPS அவர்களும் மாணவ மாணவிகளும் கலந்துரையாடி பலவித கருத்துக்களை கூறினார்கள். மிகச் சிறப்பான நிகழ்ச்சியாகும். மாதா தொலைக்காட்சிக்கு என் சிறப்பான நன்றிகள். மேலும் அனைத்து மறைமாவட்டங்களும் வழங்கிய சிறப்பு சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் மிக மிகச் சிறப்பாக இருந்தது. எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. அனைத்தும் அருமையானவை. நீதியரசர் பஷீர் அகமது சயித் மகளிர் கல்லூரி தொகுத்தளித்த கருத்தரங்கம், நாஞ்சில் கத்தோலிக்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொகுத்தளித்த எது சுதந்திரம் என்ற நிகழ்ச்சி, சதங்கை கலை தொடர்பகம் அளித்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் சந்திப்பு என அனைத்து நிகழ்ச்சிகளும் கருத்து ஆழமிக்கதாக அமைந்திருந்தன. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் புனிதர் மரிய வியானி மற்றும் இந்திய விடுதலை வீரர்களை மனக்கண் முன் கொணர்ந்த மாதா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றிகள். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணியர் ஃபெலிக்ஸ் சேவியர், மும்பை. ஸோ மும்பையிலிருந்து ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாதா தொலைக்காட்சி தொகுத்து வழங்கிய எல்லா நிகழ்ச்சிகளையுமே பாராட்டி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாராட்டு வந்து நமது செக்ரட்டரிஸ், ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
செயலர் தந்தைகள், அதாவது தொலைத்தொடர்புக்கான செயலர் தந்தைகளுக்கும் அது சாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே அதற்காக உழைத்து நிகழ்ச்சிகளை எல்லாம் வடிவமைத்து மாதா தொலைக்காட்சி கொடுத்து உதவி அவர்களே இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். நிச்சயமாக ஃபாதர். அதாவது முதல் கடிதம் என்னன்னா கடந்த வார நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிச்சு. இரண்டாவது கடிதம் கடந்த மாத நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்திற்கான நிகழ்வுகளை ஃபுல்லாக ஆகஸ்ட் மாதத்தின் நிகழ்வுகளை நம்ம மனக்கண் முன்னால் நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பான வாரம் ஃபாதர். என்ன அப்படின்னா விவிலியம் அறிவு நிகழ்ச்சியினுடைய கடைசி வாரம். ஓகே, எல்லாருமே வந்து 3 வாரத்தில் என்னோட பேர் வரல, 4வது வாரத்துலேயாவது வெற்றியாளர்கள் பட்டியலில் நான் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கும் அறிந்து கொள்வதற்கும் அவளோடு இருப்பாங்க. ஸோ அந்த 4வது மற்றும் இறுதி வாரத்திற்கான வெற்றியாளர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபாதர். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வணக்கம். வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. விவிலியம் அறிவோம் 2024 இறுதி வாரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, நம்முடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போகுது. அதுவும் இறுதி வாரத்திற்கான 20 வெற்றியாளர்களையும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ விவிலியத்தில் பெண் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் என்ற தலைப்பில் அருமையாக பயணித்தோம். உங்களுடைய ஆர்வத்தை நாங்கள் பாராட்டுறோம். அநேக பங்கேற்பாளர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியை எங்களுக்கு அளிக்குது. ஸோ விவிலியம் அறிவோம் 2024 இறுதி வாரத்தில் கேட்கப்பட்ட அந்த 3 கேள்விகளும், அந்த 3 கேள்விகளுக்கான சரியான விடையை இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இறுதி வாரத்தில் மொத்தம் எத்தனை பங்கேற்பாளர்களுடைய எண்ணிக்கை, யாரெல்லாம் பங்கேற்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த விவரத்தை பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக இறுதி வாரத்தில் 414 பேர் பங்கேற்று இருக்கிறீர்கள். அதில் சரியான விடை எழுதி அனுப்பியவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 387. வாட்ஸ்அப் மூலியமாக 365, எஸ்எம்எஸ் வாயிலாக 34, மேலும் போஸ்டல் இமெயில் வழியாக சிலர் அனுப்பியிருக்கிறீங்க. அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ இறுதி வாரத்திற்கான அந்த 3 கேள்விகளும் அதற்கான சரியான விடையை இப்போது நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி, சேபா நாட்டு அரசி யாருடைய ஆட்சி நிர்வாகத்தை விவரித்து ஞானத்தின் செய்தியாக சொன்னார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ தாவீது, ஆப்ஷன் பி சவுல், ஆப்ஷன் சி சாலமோன். ஸோ சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஆப்ஷன் சி சாலமோன். இரண்டாவது கேள்வி, அகசிய அரசர் கொல்லப்பட்ட பிறகு கிளர்ச்சியாளர்களை அடக்கி நாட்டை ஆட்சி செய்த பெண் அரச தாய் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ அத்தலியா, ஆப்ஷன் பி பத்சேபா, ஆப்ஷன் சி யோசேபா. ஸோ சரியான விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஆப்ஷன் ஏ அத்தலியா. ஸோ மூன்றாவது கேள்வி, கற்புக்கு துணிந்து நின்று வன்கொடுமைக்கு தன்னை கையளிக்காமல் வீறு கொண்டு வேங்கையாக இருந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி சூசன்னா, ஆப்ஷன் சி மீகால். ஸோ சரியான விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் ஆப்ஷன் பி சூசன்னா. இனி இதயங்களை விவிலியம் அறிவோம் 2024 இறுதி வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக சிறப்பு விருந்தினர் வருகை தந்திருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய பாசமிகு ஆயர், சேலம் மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயரும், மாதா தொலைக்காட்சி மற்றும் சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தின் முன்னாள் தலைவருமான நம்முடைய பாசமிகு ஆயர் சிங்கராயன் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவரே வணக்கம். ஆண்டவரே வணக்கம். வெல்கம் ஆண்டவரே. எப்படி இருக்கீங்க ஆண்டவரே? ஓ, நல்லா இருக்கேன் கடவுளுடைய கிருபையில. ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆண்டவரே. ஸோ விவிலியம் அறிவும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்பு தலைப்பில் போயிட்டு இருக்கு ஆண்டவரே. இந்த வருடம் விவிலியத்தில் பெண் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் என்ற தலைப்பில் ரொம்ப அழகாக ஸ்டான்லி ஃபாதர் விலைக்கு கூறியிருந்தார். ஸோ நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவரே. விவிலியம் கற்பது படிப்பது என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கோ அல்லது உண்மையை தேடுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமானது. கத்தோலிக்க திரு அவையிலே இந்த செப்டம்பர் மாதத்தை விவிலிய மாதம் என்று கொண்டாடுகிறோம். எனவே எல்லாரையும் விவிலியம் படிக்க வைக்க நீங்கள் செய்கின்ற இந்த போட்டியில் ஒரு பெரிய முயற்சி. இந்த போட்டியிலே பங்கெடுப்பதற்காகவே பல பேர் விவிலியத்தினுடைய பல்வேறு பகுதிகளை புரட்டி அதற்கான சரியான பதில்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனவே உங்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஆண்டவரே. ஸோ இப்போது இந்த இறுதி வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை இப்போ நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் ஆண்டவரே, ப்ளீஸ். ஸோ லிடியா ராயன், வீரபாண்டியன் பட்னம். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வாரமாச்சு ஆண்டவர் என் பேர் எடுத்துருவாரு அப்படின்னு ஆர்வமாக இருப்பாங்க. ஆண்டவரே எடுத்துருக்கேன். ஜென்சன் விவிஷ், செங்கல்பட்டு. வாழ்த்துக்கள் ஜென்சன் விவிஷ். ஜோஸ்வின் இருதயராஜ், திருச்சியிலிருந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அல்போன்சா, பாளையங்கோட்டையிலிருந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் பேர் எடுத்துருவாரு.
ஜோஸ்பின் ஃபாத்திமா திண்டுக்கல்ல இருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அல்போன்ஸ் ஜெயசீலி கோயம்புத்தூரில் இருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக. ஹிலா மோசஸ் கோத்தகிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வாரம் இன்னும் கூடுதலாகவே பங்கேற்பாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுதாண்டாரு. ஹார்ட் வளர்மதி நாகர்கோயில் வாழ்த்துக்கள். பேரு வித்தியாசமா இருக்காண்டாரு. பேர்லயே அவங்க இதை ஏற்ற வச்சிருக்காங்க. பிலோமினா குழந்தைசாமி மும்பையிலிருந்து வாழ்த்துக்கள். மும்பையிலிருந்து கூட பங்கேற்று பரிசு பெறுறாங்க. தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லாண்டவரே பிற மாநிலங்கள் பிற நாடுகளிலிருந்து கூடமே பங்கேற்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டோ அருள்ராஜ் விருதுநகர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேரி எலிசபெத் தச்சங்குறிச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரூபி ஜோஸ்பின் மாதம்பாக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திருநெல்வேலியிலிருந்து ஜூலியா வாழ்த்துக்கள் ஜூலியா வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி தயாளன் மதுரையிலிருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மோனிஷா கன்னியாகுமரியிலிருந்து வாழ்த்துக்கள் மோனிஷா வாழ்த்துக்கள். இந்தியாவுடைய தென்கோடியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக. ஹென்ரிக் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்ல. நீராஜ் மரிய ஜோஸ் கும்பகோணத்திலிருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆக்னஸ் மஞ்சுளா பெங்களூர்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெங்களூர்ல நிறைய பேர் மாதா டிவியினுடைய பங்காற்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அமலி கிறிஸ்டி மதுரையிலிருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ ஆண்டவரே விவிலியம் அறிவோம் 4வது இறுதி வாரத்திற்கான அந்த இறுதி வெற்றியாளரை இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். கண்டிப்பா ஆண்டவரே. புனிதா மேரி உத்திரமேரூர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் ஆர்வத்தோடு இந்த போட்டியில் கலந்து கொண்டு இதற்காக விவிலியத்தை திரும்ப திரும்ப படித்து அந்த கேள்விகளுக்குரிய பதிலை எழுதி அந்த முயற்சியில் ஈடுபட்ட உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் ஆசீரும். இனிய இதயங்களே, இந்த இறுதி வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நம்மிடையே வருகை தந்துள்ள நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு உங்களுடைய அனைவருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஆண்டவரே. இனிய இதயங்களே, அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சாத நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே போல 4 வாரமும் தொடர்ந்து இந்த குழுக்களில் வராதவர்கள் வருத்தப்பட வேண்டாம். 4 வாரமும் சரியான விடையை எழுதி அனுப்பி அவர்களுடைய பேர் இந்த குழுக்களில் வரல அப்படின்னா அவர்களுக்கு சிறப்பாக மாதா தொலைக்காட்சி கொடுக்கக்கூடிய சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கிறது. இனிய இதயங்களை, மீண்டும் அடுத்த வருடம் விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். ஸோ சிறப்பு வெற்றி பெற்ற எல்லாருக்குமே நம்ம பாராட்டுகள் சொல்லிக்கலாம் ஃபாதர். 4 வாரங்களும் விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி விடையளித்திருக்கிறார்கள். ஏராளமானோர் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஸோ அதில் வாரம் 20 நபர் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 4 வாரத்திற்கு 80 பேருக்கு தான் பரிசு கிடைச்சிருக்கும். இன்னும் அநேக நபர்கள் 4 வாரத்திற்கும் சரியான விடை எழுதி குழுக்கள் அவங்களுடைய பேர் வராமல் போயிருக்கலாம். வருத்தப்படாதீங்க, உங்களுக்கான சிறப்பு பரிசு காத்திருக்குது. கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சியிலேருந்து உங்களை நிச்சயமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான சிறப்பு பரிசு உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. எல்லா பரிசை விட மேலான பரிசு கடவுள் தரக்கூடிய பரிசும் நம்ம எந்த நேரங்களில் நம்ம கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் தான் இல்லையா. கண்டிப்பாக விவிலியத்தில் பெண்கள் பற்றி நம்ம தெரியாமல் இருந்திருப்போம். எந்த பெண்களாக இருந்திருக்கிறாங்களா, அவங்களுடைய வரலாற்று பின்னணி என்ன, விவிலியத்தில் அவர்கள் எவ்வளவுக்கு பங்காற்றி இருக்கிறார்கள், மீட்பு திட்டத்திற்கு எவ்வளவு ஒரு சிறந்த கருவியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு பரிசு, அதுவும் ஒரு கொடை அப்படின்னு நம்ம கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், அறியாததை அறிந்து கொள்வதனால் ஒரு சிறப்பான கொடையாக இந்த விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சி இந்த மாதம் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அதை அருமையாக வழங்கிய தந்தை ஸ்டான்லி குமாருக்கு இந்த லெவலில் நம்ம நன்றியோடு ஒரு நினைச்சு பார்த்துக்கலாம். ஸோ சிறப்பு ஃபாதர், நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. ஒரு சின்ன ஜபத்தோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு தெய்வமே இறைவா, இன்று கடிதங்கள் வாசித்திருந்தோம். அதை எழுதிய ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகிறோம். அவர்கள் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தயாரித்து வழங்கிய ஒவ்வொரு சகோதரர்களையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே.
நீர்தாமே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது இறையாட்சி கனவை நற்செய்தி வழியாக நற்செய்தியை அறிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறோம். பணி செய்கின்ற அருள் தந்தையர்கள், பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உமது அருளும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு மேலும் இருந்து இந்த நற்செய்தி பணி தொடர்ந்து வளர்ச்சியடைய கிருபை தாரும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். 4வது வாரம் தொடர்ச்சியாக வந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இணையதை சந்திச்சிருக்கிறீங்க. ஸோ இணையதை ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி. அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருள் தந்தை ஜெனித் சேகர் அவர்கள். இயேசுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.